தி லார்ட். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த ஆலோசனை நேரத்தில் மற்றொரு ஆலோசனையின் மூலமாக உங்களை சந்திக்க தேவன் தந்த நல்ல வாய்ப்பிற்காக தேவாதி தேவனை துதிக்கிறேன். இந்த நாளின் ஆலோசனை பகுதியை பார்க்கலாம். உங்களுடைய பேங்க் அக்கவுண்டில் 27,000 ரூபாய் இருக்கிறது. அதிலிருந்து யாராவது ஒருவர் ₹1 எடுத்துக்கொண்டால் நாம் அந்த ரூபாயை ஏன், எதற்கு என்று கூட கேட்க மாட்டோம். அதை அப்படியே விட்டு விடுவோம். அதில் எந்த ஒரு தப்பும் இல்லை என்று. அதே போல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரூபாயாக 27,000 ரூபாயும் காலி செய்கிறார்கள் என்றால் அது மிகப்பெரிய தப்பு. அந்த தப்பிற்காக இது எப்படி நடந்தது, ஏன் நடந்தது என்பதெல்லாம் நாம் கேட்போம். அருமையானவர்களே, இந்த 27,000 ரூபாய் 27,000 நாட்களை குறிக்கிறது. ஒரு மனிதன் இந்தியாவில் சராசரியாக 27,000 நாட்கள் வாழ்கிறான். அவனுடைய நாட்களிலிருந்து ஒவ்வொரு நாட்களாக குறைந்து கொண்டே செல்லுகிறது. அருமையானவர்களே, உங்களுடைய நாட்களில் யார் திருடுகிறார்கள்? யார் யாருக்காக செலவிடுகிறார்கள்? சற்று ஆலோசனை செய்து பாருங்கள். நாட்கள் பொல்லாதவைகள், மிகவும் கொடுமையான நாட்கள். நாம் தேவனுடைய சித்தத்திற்காக செயல்படுகிறோமா அல்லது யார் யாருக்காகவோ நாட்களை செலவு செய்கிறோமா? சற்று ஆலோசனை செய்து பாருங்கள். நம்முடைய வேத புத்தகத்தில் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை நாம் வாசிப்போம். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவராயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, நாட்கள் பொல்லாதவைகள். காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். அதை தேவனுக்கென்று பிரயோஜனப்படுத்துங்கள். அப்படியாக செய்வோமா? மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு ஆலோசனையோடு உங்களை நான் சந்திக்க இருக்கிறேன். தேவன் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.